வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், காலையிலேயே நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமான நம்ம கேப்ப மாவில் இன்றைக்கி இடியப்பம் அவிச்சு தேங்காய் பால் எடுத்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இப்போ மாவு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வெந்நீர் சுட வச்சுக்கிட்டோம். இப்போ வெந்நீர் உப்பையும் சேர்த்து மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ உப்பை சேர்த்து நல்லா மாவில் பிணைஞ்சு விட்டுக்குருவோம். இப்போ மாவில் உப்பு போட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ வெந்நீர் நம்ம அடுப்பில் கொஞ்சம் வெந்நீர் கொதிக்க விட்டுருந்தோம். இப்போ வெந்நீர் தண்ணியை மெதுவாக மாவில் ஊற்றி நம்மளுக்கு இடியப்பம் புளியிற அளவு பசத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ வெந்நீர் தண்ணியை ஊற்றி மாவில் அப்படியே ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா மாவு பிசைந்து எடுத்துக்கிடுவோம். நம்ம இடியப்பம் புளியிற பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். தண்ணி சேர்த்துடக்கூடாது, மாவு கிளு கிளுன்னு போயிடும். லைட்டான தண்ணியை சேர்த்து வெந்நீர் தண்ணியை விதமாக வச்சு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இடியப்பம் புளியிற பதத்துக்கு பிணைஞ்சிக்கிறணும் நல்லா. இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். ஏண்டா சுட சுட இருக்குது வெந்நீர். நம்ம சூடு தண்ணியில் தான் நம்ம மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் சூடு ஆறவும் நம்ம கையை வச்சு பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். நீர் வச்சு நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்தாச்சு. சப்பாத்தி பதத்துக்கு மாவை இப்போ நம்ம அப்படியே நம்ம இடியப்பம் உரலில் வச்சு அப்படியே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிடுவோங்க. இந்த பதத்துக்கு எடுத்துடணும். பாருங்கள், மாவை இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு நம்ம உரலில் வைக்கும்போது இப்படி கொஞ்சம் காணும் மாவை எடுத்து உரலில் வச்சு நம்ம இடியப்பத்துக்கு புழிஞ்சிக்கிற வேண்டியது தான். ரொம்ப தண்ணீர் விட்டு பிணைஞ்சிடக்கூடாது, மாவு கிளு கிளுண்டு போயிடும். நம்ம ஒரு அளவு தண்ணி வச்சு தான் நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ வாங்க நம்ம போய் இடியப்பம் எப்படி புளிகிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இட்லி சட்டியில் நான் 2 செம்பு அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி அடுப்பில் தீயை மூட்டியாச்சு. இப்போ அடுப்பில் அப்படியே வச்சுட்டு நம்ம இடியப்பத்துக்கு புழிஞ்சு எடுத்துருவோம். இடியப்ப உரலில் தட்டை நம்ம சேர்த்துக்குருவோம். இந்த அளவுக்கு மாவை எடுத்து நம்ம இடியப்ப உரலில் வச்சுக்கிடுவோம். நீங்கள் ஆயில் கூட விட்டு மாவை நல்லா பிணைஞ்சுக்கிறலாம். மாவை வச்சு இப்படி இடிப்ப உரலில் நம்ம அப்படியே பையா அப்படியே சுற்றி விட்டு அந்த தட்டு மூடியே கீழே கொண்டு வந்துடணும்.
இப்போ மூடியாச்சு. நம்ம இப்படியே சுற்றி எடுக்கணுங்க அந்த மாவை. நம்ம மாவை நம்ம இடியப்ப புளியிற உரல்ல வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டுலையும் இப்போ இடியப்ப தட்டுலையும் நம்ம வைக்க போகிறோம். நம்ம இட்லி தட்டில் தான் இடியப்பத்தை புளிய போகிறோம். நம்ம இப்படி ஒவ்வொரு கண்ணுலையும் இப்படியே புளிஞ்சு எடுத்துக்கிருவோங்க. இப்போ இடியப்ப தட்டுலையும் ஓலைத்தட்டு அதில் இப்போ நம்ம அதுலேயும் மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். புளிஞ்சு எடுத்துக்கிடுவோம். பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம் இல்லை, புளிஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ தண்ணி நல்லா ஆவி சூடேறிட்டு நம்ம புளிஞ்ச தட்டை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ நம்ம தட்டில் புளிஞ்சு விட்ட மாவு நல்லா அவிஞ்சிருக்கும் இடியப்பத்துக்கு. இப்போ திறந்து பார்ப்போங்க எப்படி அவிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா அவிஞ்சிட்டு இதை அப்படியே எடுத்துட்டு இன்னொரு தட்டு வைப்போம். நம்ம ஓலைத்தட்டில் புளிஞ்சு விட்ட இடியப்பத்தையும் எடுத்து அப்படியே அடுக்கி விடுவோம். இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம். இது அவியறதுக்குள்ளே இதில் புளிஞ்சு எடுத்துக்கிடுவோம்.
இப்போ இடியப்பம் அப்படியே வந்துருச்சு. பூ மாதிரி அப்படியே உதிர மாதிரி இருக்குது பாருங்கள் இடியப்பம். இப்படி நம்ம எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இட்லி தட்டில் அப்படியே விட்டு விட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா இடியப்பம் அவிஞ்சிருக்கும், எடுத்துக்கிடுவோம். சுடுதுமா. ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பாலுக்கு நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். பாலுக்கு தான் தண்ணியை ஊற்றி இப்போ தேங்காவை திருவினதை தண்ணியில் போட்டு நல்லா ஊற விட்டுட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். பாலை பசும்பால் கிடச்சிச்சுன்னா நீங்கள் பசும்பாலை கூட வாங்கி காய்ச்சி கூட இடியப்பத்தை இப்படி அவிச்சு அந்த பாலில் கூட ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஊறட்டு. நம்ம இடியப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். காலையில் டிஃபனுக்கு நல்லா உடம்புக்கு சத்தான நல்லா ஆரோக்கியமான கேப்ப மாவு இடியப்பம் ரெடியாகிருச்சு. இப்போ பாலும் ரெடியாகிருச்சு. நாங்கள் பாலை ஊற்றி சாப்பிட்டுட்டு இடியப்பத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ தேங்காவை திருவி ஊற போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆகிட்டு இப்போ நல்லா நம்ம பாலை புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம்.
பாருங்க இடியப்பம்லாம் அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ பிள்ளைகளுக்கு அப்படியே வச்சுட்டு வர்றேன். நம்ம உதிரி பூ மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. பிச்சு போட்டுக்கிறேன். பாப்பா நீ பிச்சு போட்டுக்கிறியா? இன்னைக்கு தேங்காய் பால் எடுத்து நல்லா இன்னைக்கு இடியப்பம் அவிச்சு பிள்ளைகளுக்கு காலை டிஃபன் கொடுக்குறேன். நானும் இப்போ சாப்பிடுவேன். பாலுக்கு எப்படி இருக்குது சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கா ருசியாக இருக்குதான்னு சொல்லணும். இப்போ நானும் பாப்பா தம்பியோடு சேர்ந்தே சாப்பிட்றேங்க. இப்போ அடுப்பில் வந்து இடியப்பம் அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து சாப்பிட்றேன். இப்போ இவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். காலை டிஃபன் முடிச்சாச்சு. பிச்சு போடு. சீனி போடவா? இப்போ நான் நல்லா பிச்சு போட்டுக்கிட்டேன். உதிரி பூ மாதிரி இருக்குது இடியப்பம். இப்போ நல்லா சீனியை போட்டு பாலை ஊற்றி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாப்பாவுக்கு சீனி போடவா? காலை டிஃபன் எங்கள் அத்தை இடியப்பம் வச்சு தேங்காய் பால் எடுத்து வந்துருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் நல்லா இடியப்பம் உதிரி பூ மாதிரி ஆகிடுச்சு. நல்லா பிச்சு போட்டுக்கிட்டு நல்லா சீனியை மேலே தூவி தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றேன். உண்மையிலேயே நல்லா டேஸ்ட்டாக நல்லா ருசியாக இருக்குதுங்க. இடியப்பம்மா சீனி போடவா? பாப்பா சாப்பிட்டு வாங்கிக்கோன்னே. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் பிள்ளைகள் எவ்வளோ ஆர்வத்தோடு சாப்பிட்றாங்கன்னு. இப்படி தேங்காய் பால் வச்சு நம்ம ஆப்பத்துக்கு தான் பால் ஊற்றி சாப்பிட்ருக்கோம். நம்ம இடியப்பத்துக்கும் இப்போ தான் பால் ஊற்றி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. செமையாக இருக்கும். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. இன்றைக்கி காலையிலே வீட்டில் இருந்த மாவை எடுத்து இன்றைக்கி என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது செஞ்சு தாங்கத்தேன்னு கேட்கையும் பாப்பாவும் தம்பியும் இன்றைக்கி இடியப்பம் அவிச்சு நம்ம தேங்காயை திருவி பால் எடுத்து சாப்பிட்ருவோம் காலையில் டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இடியப்பம் வச்சு பிள்ளைகளுக்கு தேங்காய் பால் வச்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.